இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குமார் முயற்சி பண்ணாலும் ராஜ்மீனா வீட்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா குமார்னால அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்ல இருக்க எல்லாருமே அரசி கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கிளம்பி போய் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அரசி ரொம்பவே சோகமா இருக்காங்க. இதை பார்த்ததுமே கதிர் செந்தில் ரெண்டு பேருமே அரசி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்க அரசி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு, நான் நல்லா தான் இருக்கேன், பழைய விஷயங்கள்லாம் என்ன மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கு, அதனாலதான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு, கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா சரியாயிருனே அப்படி சொல்லி அரசி வருத்தப்பட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத அரசி, குமார் ஒன்னும் நீ உண்மையெல்லாம் லவ் பண்ண கிடையாது, அவன் நம்ம குடும்பத்தை பழிவாங்கணுங்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்க நினைச்சிருக்கான், நீயுமே அதை புரிஞ்சுக்காம ஏமாந்து போய் கடைசியில காயப்பட்டு நின்றுட்டு இருக்கிற, அதனால நீ பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு இப்ப கவலைப்பட தேவையில்லை அப்படி சொல்லிட்டு கதிர் செந்தில் ரெண்டு பேருமே அரசிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் ராஜ்மீனா ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட அரசியை விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல, அவங்களுமே அரசிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அரசி இப்படி இருக்கும், கொஞ்ச நாள்ல நீயே மாறிடுவே, சதீஷ் மாதிரியான நல்ல பையெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டு ராஜ்மீனா ரெண்டு பேருமே அவங்க பங்குக்கு அரசிக்கு அவங்களால முடிச்ச அளவு ஆறுதல் சொல்லிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் அரசிக்குமே சதீஷ் மேல நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. சதீஷ் உண்மையிலே நல்ல பையனா தான் இருக்கான், நம்மளை பத்தின எல்லா விஷயங்களும் சொன்னதுக்கு அப்புறமா நம்மளை புரிஞ்சு ஏத்துக்கிட்டான், இதுக்கப்புறமா பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு நம்ம சதீஷை விரும்ப ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லி அரசியுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு அரசி ரூம்குள்ள வந்ததுமே சதீஷ்மே மெசேஜ் பண்ணிடுறாரு. சரி போன் பண்ணி பேசலாம் அப்படி சொல்லி அரசி சதீஷ்க்கு போன் பண்ண போறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து சூனியாமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. ரொம்பவே பரபரப்பா உள்ள வர சூனியா அரசி கிட்ட, என்ன அரசி பண்ணி வச்சிருக்கிற, குமார் என்னென்னமோ சொல்றான், ஏதோ போட்டோலாம் என்கிட்ட அனுப்பிச்சு விட்டுருக்கான், எனக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேனே புரியல, எனக்கு தெரியாம நீ நிறைய வேலையெல்லாம் பார்த்திருக்கிற, இதெல்லாம் என்கிட்ட ஏன் நீ முன்னாடி சொல்லவே இல்லை அப்படி சொல்லி சூனியா ஏதோ அரசி மேல ரொம்பவே அக்கறையா இருக்கிற மாதிரி கோவப்பட்டு திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக கோவப்பட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, எதுவுமே புரியாம நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அரசியுமே சோனியா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்காம கேக்குறாங்க. அப்பதான் சோனியா இந்த குமார் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. குமார் பத்தி தான் பேச போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, நீங்க வேற எது வேணாலும் பேசுங்க, அந்த குமார் பத்தி என்கிட்ட பேசாதீங்க, அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, நான் சதீஷ் தான் கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு கல்யாண நாள் நெருங்கி வந்துருச்சு, தேவையில்லாம இந்த டைம்ல குமார பத்தி என்கிட்ட பேசாதீங்க, மறுபடியும் குமார பத்தி என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் வீட்ல போய் சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டு அரசி டைரக்டா சோனியாவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அரசி மேல பயங்கரமான கோவத்தோட சோனியா நீ வீட்ல போய் சொல்றதுன்னா சொல்லிக்கோ, அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை பாரு, நீங்க குமார் இவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு குமார் எடிட் பண்ணி அனுப்பிச்ச போட்டோவை சோனியா அரசி கிட்ட காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் இந்த போட்டோ எல்லாம் அனுப்பிச்சு விட்டான், அந்த போட்டோ அனுப்பிச்சுட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா நீ குமார் கிட்ட பேசு அப்படி சொல்லி போட்டோ காமிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அரசிக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருது. நம்ம குமார் கூட சேர்ந்து இப்படி எல்லாம் போட்டோ எடுக்கவே கிடையாது, இது ஃபர்ஸ்ட் நானே இல்ல, கண்டிப்பா இது குமார் எடிட் பண்ணி தான் பண்ணிருக்கான், நான் கண்டிப்பா குமார் கிட்ட பேச மாட்டேன், அவன் அடுத்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான், அந்த வழியில நான் சிக்க மாட்டேன், நான் இப்பயே போய் அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படி சொல்லி அரசி கிளம்புறாங்க. ஆல்ரெடி வீட்ல நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்க அரசி, இந்த நிலைமையில போய் இதை பத்திலாம் நீ வீட்ல சொன்னா சண்டை ரொம்பவே பெருசாகும், உங்க அம்மா அப்பா மனசு தான் கஷ்டப்படும், அதனால வீட்டுல எல்லாம் சொல்ல வேண்டாம், குமார் கிட்ட எனக்கா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிரு, குமார் ஒன்னும் அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாது, நீ சொன்னா புரிஞ்சுக்குவான், பேசு அப்படி சொல்லிட்டு விருப்பமே இல்லனாலும் அரசியை வலுக்கட்டாயமா சோனியா பேச சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு குமாரமே சோனியாக்கு போன் பண்ணிடுறாரு. நீ தான் அவனை பிளாக் பண்ணிட்ட, வேற வழியில என் போன்ல இருந்து தான் பேசேன் அப்படி சொல்லிட்டு சோனியாமே போன் எடுத்து அரசி கையில கொடுத்துறாங்க. ஏற்கனவே பயங்கர கோவத்தோட இருந்த அரசி குமார் இப்படி தப்பா எடிட் பண்ணி வச்சது பார்த்தது ரொம்பவே கோவத்தோட, நீ நானும் எப்ப இப்படி ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்தோம், எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற, உங்க கூட நான் படத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு அரசியே டைரக்டா குமார திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், அந்த போட்டோல இருக்கிறது நீ கிடையாது, இது எல்லாமே எடிட் பண்ண பிக்சர் தான், உன்னோட கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு எனக்கு இதை விட்டா வேற நல்ல வாய்ப்பு கிடைக்காது, நீ மட்டும் சதீஷை கல்யாணம் பண்ணா அந்த போட்டோவை நான் ஊர் ஃபுல்லா ஒட்டிடுவேன், அதுவும் குறிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி ஒட்டிடுவேன் அப்படி சொல்லி குமார் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும், என்ன பேச்ச மீறி அந்த சதீஷை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா அந்த வேலையெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி குமார் அரசியை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால அரசி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இருந்துமே ரொம்பவே தைரியத்தோட உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, நான் சதீஷை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ சதீஷையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இப்பயே போய் போட்டோவெல்லாம் ஒட்டிடுறேன் அப்படி சொல்லிட்டு குமார் அரசி கிட்ட பேசி இருக்கிறப்ப போனை கட் பண்ணிடுறாரு. இதனால அரசி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. குமார் சொன்னபடி உண்மையிலே இந்த போட்டோ எல்லாம் ஒட்டிடுவானா, சோனியாத்தவே இந்த போட்டோவை பார்த்ததுமே உண்மையை நம்பிட்டாங்க, அப்ப ஊர்க்காரங்களுமே கண்டிப்பா நம்பிடுவாங்களே அப்படி சொல்லி அரசி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. முன்ன செஞ்ச தப்ப நம்ம இப்பயும் செய்யக்கூடாது, ஃபர்ஸ்ட் போய் இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லிடணும், அவங்க இந்த பிரச்சனையை பாத்துக்குவாங்க, தேவையில்லாம நம்மளே இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதா நினைச்சு கடைசியில பெரிய வில்லங்கத்தை கொண்டு போய் விட்டுறக்கூடாது அப்படி சொல்லி யோசிக்கிற அரசி அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு சோனியா மறுபடியும் உள்ள வந்துடுறாங்க. என்னாச்சு அரசி, குமார் என்ன சொன்னா, அவங்கிட்ட பேசினியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அரசியுமே இது என்னோட போட்டோவே கிடையாது, குமார் எடிட் பண்ணி வச்சு என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் சதீஷை கல்யாணம் பண்ணா அந்த போட்டோ ஊர் ஃபுல்லா ஒட்டிடுவேன், அதுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கை உனக்கு நிலைக்காது அப்படி இப்படி சொல்லி மிரட்டுறான் அப்படி சொல்லிட்டு அரசியுமே என்ன நடந்துங்கிற விஷயத்தை சோனியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமே கூட சோனியா குமார் அப்படிலாம் சொல்ல மாட்டானே, குமார் நல்ல பயலாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்றானே தெரியலையே அப்படி சொல்லிட்டு சோனியா கடைசி வரைக்குமே குமாருக்கு நல்ல பைய பட்டம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து அரசி ரொம்பவே பதட்டமாயி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி சோனியாவும் அரசியும் பேசிருக்க அதே டைமுக்கு கரெக்டா ராஜிமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. ராஜி ரூம்குள்ள பார்த்ததுமே சோனியாக்கும் அரசிக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. ரெண்டு பேருமே திருத்தன் முடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ராஜிக்கு பயங்கரமான டவுட் வருது. என்ன அரசி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி ராஜியுமே கேக்குறாங்க. அப்ப அரசியை பேச விடாம, இல்ல கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போதில்ல, அதனால அந்த பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கு, நம்ம வீட்டெல்லாம் நம்மள ஆளுலாம் விட்டுட்டு போக போதில்ல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அரசியை பேச விடாம சோனியாவே எல்லா கேள்வியும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
அதை நான் அரசிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க அப்படி சொல்லி ராஜி வந்து சோனியா வெளியே அனுப்பிச்சு வச்சிடறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராஜியுமே வந்துட்டு சோனியா இப்ப இல்ல உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அரசி, எதுவும் பிரச்சனையா, குமார் எதுவும் உங்ககிட்ட பேசினானா, குமார் எதுவும் சொல்ல சொல்லி சோனியா அத்தை கிட்ட அனுப்பிச்சு விட்டானா அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து கடைசி வரைக்கும் விடாம அரசிக்கிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கலாம் சொல்லி ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ குமார்லாம் என்கிட்ட பேசவே இல்லை அப்படி சொல்லி மறைக்கிற அரசி வந்துட்டு இந்த விஷயத்தை வீட்டுல இருக்க வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அப்பா கிட்டே போய் சொல்லிடுவோம் அப்படி முடிவு பண்ணிட்டு ராஜி கிட்டையும் உண்மையை சொல்லாம அவங்க பாட்டு வெளியே கிளம்பி வந்து டைரக்டா போய் பாண்டியன் கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாங்க. கரெக்டா அரசி உண்மையை சொல்ல போற நேரம் பார்த்து பாண்டியனை வந்து அரசியை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு அரசி, முன்னாடி எல்லாம் சந்தோஷமா இருப்ப, ஒரு மாதிரி சோகமா இருக்க, கல்யாண பேச்சு எடுத்துல இருந்தே நீ சோகமா தான் இருக்கிற, முன்ன மாதிரி சரியா சாப்பிடவே மாட்டற, உனக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்றோமே அதனால இப்படி ஆயிட்டியா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி பாண்டியன் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியனோட நிலைமையை பாக்குற அரசி வந்துட்டு நம்மனால தானே அப்பா இந்த நிலைமைக்கு ஆயிருக்கிறாரு, ஏற்கனவே மனசளவுல நொந்து போயிருக்கிறாரு, இப்ப இந்த கல்யாண வேலையில உடம்பளவுலயுமே சோகமா இருக்கிறாரு, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற அப்பா கிட்ட அந்த உண்மையை சொன்னா இன்னுமே அவர் கஷ்டப்படுவாரு, உண்மையை சொல்லாமே இருக்க முடியாது, சொன்னோம்னா இவங்களாலையும் தாங்கிக்க முடியாது, குமார் பண்றதை பண்ணிட்டு நம்ம வர பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அரசி வந்து பாண்டியன் கிட்ட அந்த உண்மையை சொல்லாம மறைக்க பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற ராஜி வந்து மீனா கிட்ட நான் ரூம்குள்ள போனப்ப சோனியாவும் அரசி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்கக்கா, நான் போனதுமே ரெண்டு பேர் வந்து பேசுற டாபிக் அப்படியே மாத்திட்டாங்க, அரசி கிட்ட நான் கேள்வி கேட்டதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, சோனியாவுமே அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு அவங்களுமே கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குக்கா, குமார் தான் ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பான் போல, அரசி அதை சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கு, மாமா கிட்ட போய் அரசி உண்மையை சொல்லணும்னு சொல்லி போயிருக்கும் போல, ஆனா மாமா உடம்பு சரியில்லாம இருக்கிறத பார்த்ததுமே அரசி சொல்றதுக்கு மனசு இல்லாம அப்படியே விட்டுருச்சு, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ராஜி போய் மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. அரசியோட கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு, கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்து கல்யாணம் நின்றுச்சுன்னா கண்டிப்பா மாமா அதனால அதை தாங்கிக்கவே முடியாது, இந்த சோனியாக்கு தெரியாம கண்டிப்பா நம்ம அரசி கிட்ட பேசியே ஆகணும், இன்னைக்கு நைட்டே கண்டிப்பா நம்ம பேசுறோம் அப்படி சொல்லி முடிவு பண்ற மீனாவும் ராஜி வந்துட்டு அரசி ரூம்ல தனியா இருக்கிறப்ப பார்த்ததும் டைரக்டா அரசிக்கிட்டே போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு அரசி, மதியம் இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கு, எதுவும் பிரச்சனையா எங்க கிட்ட சொல்லு, எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம், கடைசி வரைக்கும் உண்மையே சொல்லாம மறைச்சு பின்னாடி எதுவும் பெரிய பிரச்சனையா வந்துற போது நீ எந்த விஷயத்தை ஷேர் பண்ணாலும் எங்க கிட்ட ஷேர் பண்ணலாம், எங்களால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா உனக்கு பண்ணுவோம், உன்னை கண்டிப்பா வீட்டுல எல்லாம் மாட்டி விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு மீனாமே போய் அரசி கிட்ட பேசி பாக்குறாங்க. சரி அப்பா கிட்ட தான் உண்மையை சொல்ல முடியல, அன்னிக கிட்டயாவது உண்மையை சொல்லிடுவோம் அப்படி சொல்லி முடிவு பண்ற அரசி வந்துட்டு குமார் வந்து தன்னை தப்பா வந்து போட்டோ எடிட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற உண்மையை அரசி வந்து ராஜிகிட்டையும் மீனா கிட்டே சொல்லிடுறாங்க. இதனாலதான் சோனியா வந்து நம்ம ரூம்குள்ள வந்ததுமே உண்மையை மறைச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம வேற விஷயத்தை பத்தி நம்மளை அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப குமாரும் இவங்களும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் வந்து அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்க அப்படிங்கிறது ராஜி மீனா ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருது. எங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டே அரசி, இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், நீ குமார் நினைச்சு கவலை எல்லாம் பட வேண்டாம், இனிமேல் நடக்கிற பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து கதிர்கிட்டே செந்தில்கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்ப கதிர் செந்தில் ராஜி மீனா சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி அரசியோட போன்ல இருந்தே குமாருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நைட் எல்லாருமே தூங்கிடுவாங்க, தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வா அப்படி சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அரசி நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கத பார்த்ததுமே குமார் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம போட்டோ அனுப்பிச்சு மிரட்டவும் அரசி பயந்துருச்சு போல, பரவாயில்ல இவ்வளவு ஈஸியா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நைட்டே அரசியை பேசி அரசியோட மனசை மாத்தி நைட்டோட நைட்டை அரசியை கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் அப்படி சொல்லி குமார்மே வந்து முடிவு பண்ணி பாண்டியன் வீட்டாளர்கள் உண்மையிலே தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட குமார்மே வந்து டைரக்டா பாண்டியன் வீட்டுக்குள்ள கிளம்பி போறாரு. அங்க போனதுமே ஆல்ரெடி வெயிட் பண்ணி இருந்த கதிர் செந்தில் வந்து குமார பிடிச்சு சேர்ல கட்டி வச்சிடறாங்க. அப்ப குமாரோட போனை பிடிங்கி பாக்குற மீனா வந்துட்டு குமார் வந்து ஃபேக்கா எடிட் பண்ணி வச்சிருக்க போட்டோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி அரசியை மிரட்டிக்கிட்டு இருப்ப, அரசிக்கு கல்யாணம் நடக்க போது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அரசிக்கு உன் மேல விருப்பமே இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி அரசி வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற அப்படி சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு குமார கட்டி போட்டுட்டு சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரூம்ல நடக்கிற சவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் குமதி ரெண்டு பேருமே முழிச்சாங்க வந்துடுறாங்க. அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் ராஜி மீனா ரெண்டு பேருமே என்ன நடச்சுங்கிற உண்மையை அவங்க கிட்டயுமே சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் இந்த குமார சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்கன்னு அப்படி சொல்லி மீனா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்க போது இந்த டைம்ல எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொல்லுவோம் அப்படி பேசி முடிவு பண்ற பாண்டியன் வந்துட்டு டைரக்டா முத்துவேல் வீட்டுக்கு வெளிய நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பாண்டியனோட குரலை கேட்டு வெளிய வர முத்துவேல் சக்தி வேலும் இப்போ என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக வரல, உன் பையன் தான் தேவையில்லாம எங்க வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறான், அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டுங்கிறதுக்காக உன் மகன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறான் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து குமார் பண்ண எல்லா வேலையுமே வந்து முத்துவேல் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப கூட நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது, எங்க வீட்ல ஒரு விசேஷம் இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு சொல்லி தான் நாங்க அமைதியா போறோம், மறுபடியும் வந்து குமார் இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு குமார கொண்டு வந்து முத்துவேல் வீட்டுல விட்டு கிளம்பி போயிடுறாங்க. உனக்கு இவ்வளவு தூரம் சொல்லியுமே கொஞ்சம் கூட புத்தியே வரல, மறுபடியும் போய் அந்த பாண்டியன் வீட்டாள்கிட்ட அடி வாங்கிட்டு அவமானப்பட்டு தானே வர, உன்னால ஒரு விஷயத்தை கூட உருப்படியா பண்ண முடியாதா, ஏன்டா என் மானத்தை வாங்குற அப்படி சொல்லி சக்திவேலுமே வந்து அவர் பங்குக்கு குமார் படிச்சு பயங்கரமா திட்டுறாரு. உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு கூட பிரச்சனைக்கு போக கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா நீ இது எதையுமே கேட்கற மாதிரியே தெரியல, அரசியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த ஊர் பக்கமே வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து குமார வீட்டுக்குள்ள விட மாட்டேன், இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அடுத்து என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம குமார் தவிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்காரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி வந்து என்ன நடச்சுங்கிற உண்மையை ராஜி மீனா கிட்ட சொல்லி ராஜி மீனாவே வந்து குமார் பிரச்சனை தலையிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த குமாரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.